வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈடு மருந்து, அதாவது வசிய மருந்துனா என்ன, அது மூலமாக வரக்கூடிய நன்மைகள் என்ன, அது மூலமாக ஏற்படக்கூடிய பேராபத்தும் தீமைகளும் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதுக்காக இதை பயன்படுத்துகிறாங்கன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த காலத்திலிருந்தே இந்த காலம் வரைக்கும் இந்த ஈடு மருந்து, வசிய மருந்து நடைமுறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. காரணம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு கொடுப்பாங்க, குடும்ப ஒற்றுமைக்கு கொடுப்பாங்க. அடிதடி வழக்குகளில் ஆம்பளைங்க போயிட்டுருப்பாங்க. அப்போ அவங்களோட மனசை மாற்றி அவங்க என்ன செய்யணும், தன்வசப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கு போகக்கூடாது, மதுக்கு அடிமையாக இருப்பாங்க. சிலவங்க தான் கட்டின மனைவியை விட்டுட்டு வேறு பெண்ணோட போக பார்ப்பாங்க. அப்போ அந்த பெண்ணிட்ட இருந்து பிரித்து இவங்க மேலே அன்பாகவும் ஆசையாகவும் இருக்கிறதுக்காக இப்படி கொடுப்பாங்க. மனைவிமார்களும் அப்படி தான் பேச்சை கேட்கணும்னு சொல்லி கணவன்மார்கள் கொடுக்குறது. இந்த மாதிரி விஷயங்கள் அந்த காலத்தில் இதுக்காக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, குடும்பத்தை பிரிக்கிறதுக்காகவும், இப்போ கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக இருக்கிறத இன்னொருத்தவங்க பார்த்துட்டாங்கன்னா அப்போ அவங்களுக்குள்ளே சண்டை வரணும். அப்போது நமக்கிட்ட நல்லா சாதகமாக இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்திடலாமே இப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. மாமியார் மருமகளுக்கு கொடுக்குறது, மருமக மாமியாருக்கு கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பொதுவான விஷயங்கள் எல்லா இடங்களையும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன ஒரு ஆபத்து அப்படின்னா, இந்த ஈடு மருந்துங்கிறது நம்ம கொடுக்குறாங்க. ஆனால் அந்த காலத்தில் கொடுத்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் முறிவு மருந்து கொடுத்துருவாங்க. இங்கே இப்போ அப்படி இல்லை. ஈடு மருந்து கொடுத்துருவாங்க, அது உள்ளே இருந்து நச்சுத்தன்மையை ஏற்படுத்திகிட்டே இருக்கும். அது ஏன் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அது நல்லதுக்காக கொடுத்தாலும் கெட்டதுக்காக கொடுத்தாலும் அது ஒரு சில மூலிகைகளை சாப நிவர்த்தி பண்ணி, கொடுக்கக்கூடாத மூலிகைகளை சாப நிவர்த்தி பண்ணி அதுக்கு உருவெல்லாம் ஏற்றி அது கூட இந்த விலங்கோட பாகங்கள், அதாவது அனிமல்ஸோட ஒரு சில பார்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை அடித்து சிதைச்சி அதையும் அந்த மூலிகைகளோட சேர்த்து எடுத்து ஒரு உருண்டை பிடிச்சி பொதுவாக அசைவ சாப்பாட்டில் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அப்புறம் அதை பொடியாக்கி வச்சுருந்தாங்கன்னா நம்ம குடிக்கிற காப்பி, பால் இந்த மாதிரி விஷயத்தில் கலந்து கொடுப்பாங்க. இன்னொன்று தின்பண்டங்களில் கொடுத்துருவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு கூட கொடுத்துட்றாங்க. சில இடங்களில் எனக்கு வரக்கூடியவங்கெல்லாம் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம பையனை உடைக்க அவன் பையன் நல்லா படிக்கிறானே, நல்லா இது பண்ணுறானே. இது மூளையை மந்தப்படுத்தும், உடலை சோர்வாக்கும், அடிக்கடி வயிற்று வலியை உண்டாக்கும், வயிறு பிரச்சனைகளை உண்டாக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை அது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வாந்தியை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணக்கூடியது. அப்போ அவங்க சோர்வாக இருப்பாங்க. மதி கலங்கிச்சினாலே சின்ன பிள்ளைங்களுக்கு படிப்பு வராது. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்களோட அன்பை பெறணும் அப்படின்னா மனமாற அவங்க அன்புக்கு என்ன செலுத்தணுமோ அதை செலுத்தினாலே கண்டிப்பாக அவங்களே திரும்பி வருவாங்க. சரி, இது கொடுக்கலாம், நல்லதுக்காக கொடுக்கலாம். ஆனால் கொடுத்தாச்சுன்னா அதுக்குள்ளே முறிவு மருந்தை கொஞ்சம் காலம் கழித்து கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா நல்லதுக்காக நம்ம கொடுத்தாலும் அது உள்ளேருந்து பாதிக்க தான் செய்யும். இதுக்கு முறிவு மருந்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொடுத்தாச்சுன்னா மோஷன்லேயே இதெல்லாம் வெளியே வந்துடும். ஏன்னா இதெல்லாம் நச்சுத்தன்மையாக நம்ம உடம்புல பல நாள் ஒட்டி இருந்தது. அப்போ அதுக்கு மாற்று மருந்து கொடுத்தாச்சுன்னா அது அப்படியே என்ன ஆகிறோம், ஒரு 3 நாள் 4 நாள் தொடர்ந்து கொடுத்தாச்சுன்னா அது அப்படியே நமக்கு மோஷன்லேயே வெளியே வந்துடும். மேற்படி இது எப்படி, இதோட தாக்கம் முழுமையாக எப்படி இருக்கும்னா, அதிகமாக முத்தினவங்களுக்கு எப்படி இருக்குன்னா உடலை குறைச்சிரும். அவங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமாக நல்லா கட்டுமஸ்தாக இருப்பாங்க. அவங்க உடம்பு நல்லா குறைச்சிரும். அப்புறம் வாந்தி, மயக்கம், முக்கியமாக வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும். மாதத்தில் ஒரு 10 நாளாவது தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருக்கும். மாத்திரை வாங்கி போட்டாலும் கேட்காது, நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலும் கேட்காது. இந்த மாதிரி விஷயங்கள் அது கொண்டு விட்டுரும். இதை நம்ம ஒரு வைத்தியர்கிட்ட நம்ம போயாச்சு அப்படின்னா அவர் நாடி பிடிச்சு பார்ப்பார். அதாவது நாடியில் பொறுத்த வரைக்கும் வாதம், பித்தம், கபம்னு 3 நாடி உண்டு. அதை பார்த்தே இவங்க ஆரோக்கியம் எப்படி இருக்குது, இவங்க உடம்புல மருந்து இருக்கா, நச்சுத்தன்மை உள்ள பொருள் எது இவங்க உடம்புல இருக்காங்கிறத அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க. இன்னொன்று கண் எரிச்சலாக இருக்கும், கண் மந்தமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இது நம்மளை பிடிச்சவங்க மட்டும்தான் இப்படி வசியம் மருந்து வச்சு வசியம் பண்ணுவாங்கன்னு இல்லை, நம்மளை பிடிக்காதவங்களும் இது மூலமாக பண்ணுவாங்க. அதாவது நம்ம சொந்தக்காரங்க வீடாக இருந்தாலும் யாருக்கு வீட்டில் கை நினைக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கை நினைங்க. அன்பாக கூப்பிட்றாங்க, அரவணைப்பாக கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நம்ம போவோம். ஆனால் அவங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. எல்லாரையும் சொல்லலை, எல்லா சொந்தக்காரங்களும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம். நம்ம தான் பார்த்துக்கணும், கவனமாக இருக்கணும். இது ஒரு ஆபத்தான நச்சுத்தன்மை உள்ள முறை. சொல்கிறது சாதாரணமாக இருக்கும், ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இது. அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய. அடுத்த பதிவில் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். மேற்கொண்டு உள்ள பதிவுகளில் பார்ப்போம்.